அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 3rd February and also week ahead weekly update. ஸோ ரெகுலராக வந்து கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸும் இதுவும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைமாக இந்த பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லேர்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த லேர்னிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கான்டெக்ஸ்டோட இதை அப்டேட் பாருங்கள். இன்னும் நிறைய இந்த இயரில் பிளான் வச்சுருக்கோம். ஸோ எப்படியாவது பேசிக்காக மார்க்கெட் ப்ரொஃபைலை ஒரு எசென்சியல் டூலாக நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஏமோட 2025 நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மேற்கொண்டு அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுன்றது 2 விஷயம். ஒன்று வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்கிறது, அதை அப்ளை பண்ணுறது, தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கிறதுன்ற ஒரு விஷயம். அது எல்லாருமே பண்ணணுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது எங்களுக்கு 2வது பாயிண்ட். ஸோ முதல் பாயிண்ட்டு, மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர். ஒரு பேசிக்காக ஒரு ப்ரொஃபைலை எப்படி பார்க்கணுன்றது தெரியணும். எப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து புரிஞ்சிக்கிறீங்களோ அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்த்து புரிஞ்சிக்கணும், பேசிக்காக புரிஞ்சிக்கணுன்றது இது பேசிக் நீட் ஃபார் ஆல் ட்ரேடர். அகைன் ஐம் டெல்லிங் பேசிக் நீட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபைலையே நான் வந்து என்னுடைய ப்ரைமரியாக நான் வந்து மார்க்கெட்டாக யூஸ் பண்ண போகிறேன், அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆக போகிறேன், அதை வந்து தமிழில் என்னை கைட் பண்ணி சொல்லி கொடுக்கறது யாராவது இருக்காங்களா, எண்ட் டு எண்டு இருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் 2025 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது பிரகாரம் நாங்கள் பண்ணுறோம். அதில் முதல் இதுவாக உங்களுக்கு நம்பிக்கை வரணும். என்னது? உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யூடியூப்ல ரெகுலராக உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் கிளாஸை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். கேட்டுங்களா? கான்டெக்ஸ்ட் கிளாஸை ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஒரு நாளும் எப்படி அடுத்த நாளைக்கு உரிய அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் கொண்டு வர்றது அப்படின்றத உங்களுக்கு புரியணும் அப்படின்றத கரெக்டாக உங்களுக்கு கொண்டு வரும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போது 3 மந்த்ஸாக நம்ம இந்த எஃபர்ட் போட்டே இருக்கோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மந்த்ஸாக நம்ம வந்து இந்த எஃபர்ட் போட்டு வரோம். 31st டிசம்பர் இதை நம்ம ஆரம்பித்தோம். 31st டிசம்பர்லேருந்து ஒரு நாளும் ஒரு ட்ரேடர் வந்து எப்படி வந்து அந்த மார்க்கெட்டை பாசிட்டிவ் சைடு எப்படி பார்க்கணும், நெகட்டிவ் சைடு எப்படி பார்க்கணும் அப்படின்ற அந்த வீவை நார்மலாக எப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக்கு, ஒரு ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் வச்சு எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சும் பண்ண முடியும். அது நடக்குது. அதை ரெகுலராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ராக்கிங் இருக்கா அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னா அழகாக இந்த பிளேலிஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. அவங்க அதை பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? எதுக்காகனா நம்ம எவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கிறதால அதே நம்ம பண்ணிட்டு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. மாற்றங்கள் தான் மாறாதது. ஓகேவா? அப்போது ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சில மாற்றங்களை எடுத்துக்கும் போது நமக்கு அதுலேருந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணும்போது அங்கே சக்ஸஸ் ரேஷியோ குறையுது. அப்போ அந்த சக்ஸஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இந்த பட்ஜெட் டேவோடைய அப்டேட் வந்து நாங்கள் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் கிளியராக வந்து பெல்கோவை பிளேஸ் பண்ணி நம்ம என்னென்ன இடம்லாம் கான்டெக்ஸ்டாக நம்ம வந்து மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எக்ஸாக்டாக இன்னையோட ப்ரொஃபைலுக்கு என்ன இது வரல நமக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் அப்சைடும் நமக்கு கிடைக்கல. அதேமாதிரி டவுன் சைடு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன எந்த பாயிண்ட்டுக்கு வரோம்னு நம்ம பேசியிருந்தோம் அந்த பாயிண்ட்டுக்கும் மார்க்கெட் கரெக்டாக வந்து அங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. போய் செக் பண்ணி பாருங்கள், எஸ்டர்டேயோட வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 28th கான்டெக்ஸ்ட் ஃபார் 28th ஜனவரி அந்த டேட்லேருந்து வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூஸாக இன்னொரு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு ஏன் கீழே போகாது என்ன அப்படின்றதும், அதே மாதிரி நேற்றோட வீடியோவில் இதுக்கு மேலே நமக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அதுவும் எந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் அது பாசிட்டிவாக இல்லை மார்க்கெட்டில் அப்படின்னா அவங்க எங்கே வருவாங்க, டைரெக்டாக இந்த லெவலுக்கு வருவாங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணோம், நோட் பண்ணி கொடுத்துருந்தோம்.
கிளியருங்களா? இது பேங்க் நிஃப்டில. அதே மாதிரி நிஃப்டிலயும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? எக்ஸாக்ட்டா இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வாலடைல் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பாசிட்டிவ் அப்ரோச்சா இருந்தா இனிஷியேட்டிவ் பையர் வராதான்னு செக் பண்ணாம போகாதீங்க. ஓகேங்களா? அப்படின்றத கிளியரா நம்ம வந்து ஹைலைட் பண்ணது வித் கைடன்ஸ் ஆஃப் பெல் கர்வ். ஓகேங்களா? எப்படி வந்து மத்த ட்ரேடிங் மெத்தட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்றோமோ, அதே மாதிரி இங்கேயும் பண்ண முடியும். இங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரொஃபைல் வந்து ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா அப்படின்லாம் யாராவது கேட்குறீங்க. அத வந்து இது பண்ணீங்கன்னா, இத சீரியஸா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். வேற எதுவும் நாங்க எவிடன்ஸா பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு அபவ்ல நமக்கு பாசிட்டிவா இருந்தா, ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வரல. மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து சரியான மூவ் இல்ல. எக்ஸாக்ட்டா ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் எது வரைக்கும் வரும்னு பார்த்து கரெக்ட்டா இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனா வந்துருச்சு. ஸோ ரிஜெக்ட் ஆன பிறகு திரும்ப என்னாச்சு மார்க்கெட் புல் பேக் எடுத்தது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும், குளோசிங்கும் எல்லாம் ஒரே லெவல்லயே இன்னைக்கு இருக்கு. ஸோ மேற்கொண்டு நம்ம பட்ஜெட்டோடைய அனாலிசிஸ் பண்ணிட்டு எப்படின்னா, இன்னொன்னு இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து குளோபல் ஹாலிடேன்றதுனால பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் இதுவா கம்மியா தான் இருந்திருக்கும். ஓகே. ஸோ ரியல் இந்த பட்ஜெட்டோடைய அக்செப்டன்ஸோ, இல்ல ரிஜெக்ஷனோ, இல்ல கரெக்ஷனோ எல்லாமே உங்களுக்கு எப்ப தெரியும்? மண்டேலேருந்து தெரியும். அப்போ இனி இந்த வீக்கோட கான்டெக்ஸ்ட்ட கிளியரா நோட் பண்ணிட்டு, எந்த இடத்துக்கு பிலோல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைத்தா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகப்போகுது, எந்த லெவலுக்கு மேல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்டேட் ஆகப்போகுது அப்படின்றத நம்ம கிளியரா நோட் பண்ணணும். சிமிலர்லி நிஃப்டிலயும் அதே மாதிரி நம்ம லெவல்ஸை கிளியரா மார்க் பண்ணி தான் இருந்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு 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 எப்படி வந்து ஒரு ட்ரேட் பிளானை நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆ. இப்போ பார் சார்ட்ல நம்ம போன வாரம் எப்படி வந்து வீக்லி அப்டேட் பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த வாரம் வீக்லி அப்டேட் பார்ப்போம். போன வாரம் என்ன பண்ணோம்? மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச், இந்த ட்ரேட் ரேஞ்சு ஓகேங்களா? ட்ரேட் ரேஞ்ச். ஓகே. இந்த ட்ரேட் ரேஞ்சுக்கு பிலோல மார்க்கெட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா, அங்கருந்து ஃபாலோ அப் இல்லன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு அதே மாரி நேத்து இந்த ட்ரேட் ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ அந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷனால ரிவர்ஸ் ஆகும். அப்போ என்ன நடந்திருக்கு இன்னைக்கு? எந்த டிசிஷனும் இன்னைக்கு கிளாரிட்டியா இல்ல. வி ஹேவ் டு வெயிட் ஃபார் மண்டே அப்படின்றது பார் சார்ட்ல கிளியரா நமக்கு தெரியுது. அதே மாரி தான் நிஃப்டிலயும் போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னு பாருங்க. அதே தான் இங்க. அப்போ எனக்கு என்ன வேணும் மார்க்கெட்ல? ஃபாலோ அப் வேணும். அது இங்க மிஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன திரும்பவும் அவங்க வந்து ஃபேர் பிரைஸ்க்கு கரெக்ஷன் வரப்போறாங்களா? அப்படின்றத மண்டேயோட ஆக்ஷன்ல நம்ம டீட்டெயிலிங்கா பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல அடுத்ததா நம்ம இப்போ முக்கியமா நோட் பண்ணது வந்து பெல் கர்வ். ஸோ இது பெல் கர்வ் அப்டேட்ட பொறுத்த வரைக்கும் டெவலப் ஆயிடுச்சு. மார்க்கெட் டெவலப் ஆன பிறகு என்ன நடக்கணும்? டெவலப் ஆன பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷனை டிசைட் பண்ணணும். அப்போ உங்க டவுன் டைரக்ஷனை அவங்க டிசைட் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் டவுன் டைரக்ஷன் டிசைட் பண்ணனா ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் வேணும். அப்போ ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் இங்க டிக் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்குள்ள மார்க்கெட் என்ட்ரி ஆகும்போது ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் இங்க வேணும். அதுவும் நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் ரிவர்சல்ல உள்ள வரப்போகுது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுதா அப்படி அப்போ என்ன வேணும் நமக்கு? ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் வேணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ்ல உள்ள வராங்கன்னா அகைன் என்ன பண்ணுவாங்க? அவங்க டெவலப்புக்கு வருவாங்க. கிளியருங்களா? அப்போ ஒரு சைக்கிள் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகுது. அப்போ பெல் கர்வ் இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். லெவல்ஸ் வந்து டே கான்டெக்ஸ்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி இங்க நிஃப்டியோட லெவல்ஸ் பாருங்க. நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து ஹை அண்ட் லோ ஆக்ஷனை நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ஹை அண்ட் லோ ஆக்ஷன் நோட் பண்ண பிறகு அந்த பிலோல ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்றத நோட் பண்ணோம். அப்போ ரிஜெக்ட் ஆன பிறகு ஓடிஎஃப் ஓட கன்ஃபர்மேஷன் இந்த டேல நமக்கு ஓடிஎஃப் ஓட கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அந்த ஓடிஎஃப் ஓட கன்ஃபர்மேஷன்ல தான் மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆச்சு. ஆனா ஒரு கான்ஃபிடென்ட் மூவ் இல்லவே இல்ல. என்ன பண்ணாங்க? இந்த பட்ஜெட்டோடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தாப்புல அவங்க டார்கெட் கொண்டு போறதுக்கு மேல ஓப்பன் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அந்த இதை கொண்டு போனாங்க. இன்னைக்கு அதுக்கு மேல என்னாச்சு உங்களுக்கு? ஓடிஎஃப் ஓட ரெஃபரன்ஸ் இல்ல. கிளியருங்களா? ஆனா இவங்க என்ன பண்ணல? உள்ள என்ட்ரி ஆகல. நல்லா பாருங்க. இந்த
வேல்யூ ஏரியாக்குள்ள என்ட்ரியே ஆகல. அட்லீஸ்ட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. பேங்க் நிஃப்டி வந்து வேல்யூ ஏரியாவுள்ள என்ட்ரி ஆச்சு. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. வேல்யூ ஏரியால ஸ்லைட்டா என்ட்ரி ஆயிட்டு நிக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க. அந்த 23,400க்குள்ள வரவே இல்ல அவங்க. வேல்யூ ஏரியாக்குள்ள வரவே இல்ல. இதுதான் வந்து ஆக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? அவங்க அந்த ஆக்ஷன கிளியரா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த லெவல்ஸ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. இது பிரகாரம் உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆயிடும். ஆனா நம்ம வரையற நார்மல் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஏன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுடைய லெவல் வந்து சேஞ்ச் ஆகுது. அதான் ஆக்ஷன் ப்ராசஸ்ல சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இதான் இங்க ரியாலிட்டி. இத தான் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி, 1 நாள் 2 நாள் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க? இத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? 1980ஸ்ல இந்த டிபிஓ சார்ட்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சா பெல் கர்வ் மாடல்ல அத வந்து கொண்டு வந்தாங்க. இத வச்சுட்டு நெறைய பேர் வந்து இப்போ மார்க்கெட்ட ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டு, அவங்க அத எக்ஸ்பர்டைஸா அவங்கள காமிச்சுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகளும் இன்னைக்கு இந்த சார்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ நெறைய திறமையானவங்க இத மார்க்கெட் ப்ரொஃபைல புரிஞ்சுக்கும்போது, மேலும் அவங்க மெருகேற்றப்படுறாங்கன்றது தான் உண்மை. ஓகேங்களா? இத நாங்க ரியலா எங்க லைஃப்ல வந்து நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் எங்களால போல்டா வந்து ஷேர் பண்ண முடியுது. டேரா எங்களால சொல்ல முடியுது. இஃப் எனிஒன் வில்லிங் டூ லேர்ன் கம் அண்ட் அப்ரோச் அஸ்ன்னு எங்களால சொல்ல முடியுது. இத நாங்க 1 நாள் 2 நாள் சொல்ல கன்டினியூஸா சொல்லிட்டு இருக்கோம். ஓகே கிளியர்ங்களா? இப்போ இந்த வீக்கோட கான்டெக்ஸ்ட்ட எப்படி வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த பெல் கர்வ்னா என்ன? அத எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு வீக்லி அப்டேட்டோட இத வந்து ஷோ பண்றேன். இப்போ இந்த 4 ஸ்டெப் ஆஃப் டெவலப்மென்ட் அப்படின்னும்போது, மார்க்கெட் என்ன பண்ணும்? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ஒரு டைரக்ஷன எடுக்கும். 2வது ஸ்டெப் அந்த டைரக்ஷன் ஸ்டாப் ஆகும். 3வது ஸ்டெப் மார்க்கெட் டெவலப் ஆகும். 4வது ஸ்டெப் சேம். மார்க்கெட் வந்து ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணும். இல்லன்னா ஸ்டெப் 4 ஃபாலோ பண்ணும். கிளியருங்களா? இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது பார்த்துருவாங்க டைரக்ஷனா மார்க்கெட் வந்திருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இங்க பாருங்க ஓப்பன் ஆயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப என்னங்க? இதுவரைக்கும் மார்க்கெட் வந்து டைரக்ஷனு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது வந்து செகண்ட் ஸ்டெப். கிளியருங்களா? அப்போ இந்த ஸ்டெப் ஆன பிறகு மார்க்கெட் இங்க என்ன பண்ணுது உங்களுக்கு? ஒரு டெவலப் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த டைரக்ஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன நடக்குது? இங்க இந்த டைரக்ஷன் 1, 2, 3, 4 அப்புறம் இங்க. இத தான் நம்ம ரிப்பீட்டா சொல்றோம். இப்ப என்னது உங்களுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இப்ப என்னங்க நடக்குது? டெவலப் நடக்குது. இது வேரியஸ் மெத்தட்ல நீங்க பேசலாம். பட் ஆனா இது இப்போ இந்த டெவலப்மென்ட் இருக்குல்ல, இந்த டெவலப்மென்ட்ல இங்க பாருங்க எத்தன நாள் ஆச்சு? நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல டெவலப்மென்ட் எத்தன நாள் ஆச்சு? 1 நாள், 2 நாள், 3, 4, 5, 6, 7, 8. ஆல்மோஸ்ட் 9த் டே மார்க்கெட். சோ 8 டேஸ் இங்க எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க அட்டெம்ப்ட் இங்க பாருங்க. அட்டெம்ப்ட் இங்க அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். இங்க சக்சஸ். 9, 10, 11, 12, 13, 14 டேஸ். அப்போ இது 2த்துக்கும் இந்த டேஸ்ல பார்த்தா 18 8 நாள்லயே மார்க்கெட் என்னது? அகைன் ஸ்டெப் 1 இதானே ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3 அகைன் ஸ்டெப் 1 அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. கரெக்ட்டுங்களா? இப்போ ஸ்டெப் 1 இங்க ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அப்ப எப்ப வந்து இந்த இந்த பெல் கர்வ் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆகும். மெச்சூரிட்டி லெவல் ஆகும். ஆயிட்டு எப்போ டைரக்ஷன் எடுக்கும்? அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. அத வந்து நம்ம ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும். எப்போ வந்து இந்த ஹைல இருந்து லோக்கு வராங்க. எப்போ இந்த லோல இருந்து ஹைக்கு போறாங்க. சம்டைம்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. முக்கியமா பேங்க் நிஃப்டி, நிஃப்டிலலாம் உங்களுக்கு சடனா ஒரு சில டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டேலாம் பார்த்தா கரெக்ட்டா ஹைல ஸ்டார்ட் பண்ணாங்க. நேரா லோல வந்து நிறுத்துவானுங்க. லோல ஸ்டார்ட் பண்ணி நேரா ஹைல வந்து நிறுத்துவாங்க. இங்க பாருங்க. லோலிங் ஸ்டாப் நேரா ஹைல. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம் பெருசா மூவ் ஆகணும். அவங்க வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ கரெக்ட்
கரெக்ட்டா அவங்க ஃபாலோ பண்ணாங்க. நமக்கு தெரியல. அந்த இடம் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆவுது. ரிஜெக்ட் ஆகும்போது அங்க ஓடிஎஃப் என்ட்ரி ஆகுறான். ஓடிஎஃப் என்ட்ரி ஆவதுனால மார்க்கெட் இங்க வருது. ரிஜெக்ட் ஆவுது. அப்போ அங்க ஓடிஎஃப் என்ட்ரி ஆகுறாங்க. அதனால இங்க மார்க்கெட் இங்க வருது. அப்படின்ற அந்த கேள்விக்குலாம் நமக்கு தெரியல. நமக்கு அது புரியல. நம்ம என்ன பயப்படுறோம். என்னடா இது மார்க்கெட் இங்கருந்து இங்க போச்சு. ஒரே நாள்ல மேல போனா, ஒரே நாள்ல ஏன் கீழ வரான்னா, திஸ் இஸ் த ஆக்சுவல் சப்ளை அண்ட் டிமாண்ட் பாயிண்ட் ஃபார் தி டெவலப்பிங் அப்படின்றது நமக்கு புரியல. அதுதான் பீட்டர் ஸ்டைல்மேன் என்ன சொல்றாங்க. இப்போ நீங்க 2 விதமானவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஒருத்தர் வந்து பீட்டர் ஸ்டெட்ல்மேயருடைய மெத்தடு. இன்னொன்னு வந்து ஜிம் டால்டனோட மெத்தட். ஓகேங்களா? இப்ப பீட்டர் ஸ்டெட்ல்மேர் மெத்தட்ல மோஸ்ட்லி அவர் வந்து எத ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னா, அவர் வந்து டிபிஓ சார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் டெவலப். ஜிம் டால்டனுடைய லீடிங் என்னன்னாக்கா, கட்டாயம் அவர் ப்ரொஃபைலோட டெவலப்மெண்ட்டையும் பார்ப்பாரு. அவருடைய லேர்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டீச்சிங்ஸ்ல. ப்ரொஃபைல் டெவலப்மென்ட்டோட சேர்ந்தாப்ல அவர் வந்து ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பார். புரியுதுங்களா? அப்போ இங்க வந்து ஸ் பீட்டர் ஸ்டெட்ல்மேர் ஆன் ப்ரொஃபைல் தான் வருது. சார்ட்ஸ் தான் வருது. ஓகேங்களா? வித் ப்ரொஃபைல் சார்ட்ஸ். இங்க வந்து ஹவ் டூ மேக் ப்ராஃபிட் இன் தி ஆக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற மாரி இவரோட அப்ரோச் இருக்கும். அப்போ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க ஆக்ஷன் ப்ராசஸ நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிபிஓ சார்ட்டோடைய இந்த பெல் கர்வ் டெவலப்ப நல்லா நீங்க புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எஸ், ஐ அக்ரி. இது வந்து சப்ஜெக்டிவ் தான். இதுல ஆர்கியூ பண்றதுக்கு 0 சான்சஸ். 100% ஒத்துக்கிறேன். இது வந்து சப்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா? அதே நேரத்துல நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சோ கால்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த பேக் டெஸ்ட் எடுத்தா ரிசல்ட் வரும். பேக் டெஸ்ட் எடுத்தா இது தெரியும். இப்படிலாம் சொல்றவங்கள எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து சக்சஸ் ஆயிருக்காங்கன்ற கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் வேணும். ஓகே. நோ ஆர்குமென்ட். பாயிண்ட். புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் நம்ம மார்க்கெட்ல இருக்குன்றத இன்சிஸ்ட் ஆஃப் ஆர்கியூ பண்றதுக்கு பதிலா அத நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்கான வொர்க் அவுட் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். இத தான் நாங்க யோசிச்சோம். ஏன்னா இந்த சிஸ்டம் டெவலப்மென்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, இந்த ஸ்டோகாஸ்டிக், எம்ஏசிடி, ஓகே. இன்னும் சொல்லிட்டே போலாம். கிட்டத்தட்ட இந்த இண்டிகேட்டர்ஸ பத்தி என்ன வந்து YouTubeல இப்ப வீடியோ சொல்லப் போனாலே, கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோக்கு மேல என்னால போட முடியும். ஆனா, அத நான் நான் பண்ணமாட்டேன். ஏன்? ஐ டோன்ட் வாண்ட் டூ லீட் த ராங் சைட். அப்போ அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இவ்ளோ எஃபோர்ட் போட்டு, இவ்ளோ எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி கிரியேட் பண்ண சிஸ்டம் ஏன்டா ஃபெயிலியர் ஆவுது? அப்படின்ற ஆன்சர் ஒருத்தனுக்கு கிடைக்காதப்ப எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. மணிக்கணக்குல எஃபோர்ட் போட்டு, அத டியூன் பண்ணி, எந்த ஸ்கிரிப்ட் 50 மூவிங் ஆவரேஜ்ல வொர்க் ஆகும். எந்த ஸ்கிரிப்ட் 100 மூவிங் ஆவரேஜ்ல வொர்க் ஆகும். ஓகேங்களா? எந்த ஆர்எஸ்ஐ 21ல வொர்க் ஆகும். எந்த ஆர்எஸ்ஐ 14ல வொர்க் ஆகும். எம்ஏசிடி காம்பினேஷன் வந்து எந்த ஹவருக்கும் எந்த 20 to 69 பார்க்கலாம். ஸ்டோகாஸ்டிக் எந்த சைக்கிள் லோல பார்க்கலாம். சிசிஐ எந்த லோ, ஹை பார்க்கலாம். அதுல சிசிஐ வந்து 35க்கு டியூன் பண்ணலாமா? 8க்கு டியூன் பண்ணலாமா? 16 இது மாரிலாம் வச்சு பார்த்து, அது ஒரு டைம் ஃப்ரேம்க்கு எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்லாம் பார்த்து கோடிங் எழுதி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணா, மார்க்கெட்ல ஒரு நியூஸ் வந்தா, ஆக்ஷன் அப்படி அடிச்சு அப்படி எடுத்து அப்படி போயிட்டே இருக்கிறான். இதுக்கு இதுக்கு வந்து எந்த இண்டிகேட்டரும் எனக்கு பதில் சொல்ல மாட்டுது. அப்போ மார்க்கெட்ல இண்டிகேட்டர் எப்போ வொர்க் ஆகுதுன்னா, ப்ராப்பரா மார்க்கெட்ல ட்ரெண்ட் அலைன் ஆயி, அழகா மார்க்கெட் போகும்போது மட்டும் தான் இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணுது நமக்கு கரெக்ட்டா கைட் பண்ணுது. அப்பயும் ஒரு சில டைம்ல ப்ராப்ளம் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான எஃபோர்ட் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? எவ்வளோ வொர்க் அவுட் பண்ணியிருக்கேன்? இது மேத்தமேட்டிக்கலா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம்? இதெல்லாம் பிரிப்பேர் பண்ணி பார்க்கும்போது, இது வந்து ஒரு சில மார்க்கெட்டுக்கு தான் வொர்க் ஆகுது. ஒரு சில மார்க்கெட்டுக்கு வொர்க் ஆக மாட்டுது. ஒரு சில ஸ்கிரிப்ட்க்கு வொர்க் ஆகுது. ஒரு சில ஸ்கிரிப்ட்க்கு வொர்க் ஆக மாட்டுதுன்ற அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது, எப்பதான்ப்பா விடிவு காலம் வரும்ன்ற நெலைம தான் வந்தது. ஓகேங்களா? அப்போ ஆல்டர்னேட்டா என்னன்னா, இத தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ் நவ். ஆல்மோஸ்ட் நான் ரவுண்டா 50 இயர்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க? டிபிஓ சார்ட்டா மாத்தியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த மார்க்கெட்ல எப்ப அந்த சென்டிமென்ட் சேஞ்ச் ஆவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த மார்க்கெட்ல வரக்கூடிய அந்த பார்ட்டிசிபென்ட்ஸால தான் மார்க்கெட்ல சேஞ்சஸ் நடக்குது. அப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாரு? நார்மல் இன்ட்ராடே பார்ட்டிசிபென்ட் மட்டுமே மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. லாங் டேர்ம் பார்ட்டிசிபென்ட் மார்க்கெட் இருக்காங்க. டாமினேட்டட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. இந்த பார்ட்டிசிபென்ட்க்கு கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு அந்த கிளாரிட்டி கிடைக்குது. அதை கண்டுபிடிக்கிறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் டிபிஓ சார்ட். அப்போ இப்போ கரண்டா மார்க்கெட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. லாங் டேர்ம் ட்ரேடரா இல்ல. தட் மீன் யார் லாங் டேர்ம் ட்ரேடரா வருவாங்களோ அவங்களே எந்த டைம் ஃப்ரேம்ல ஒர்க் பண்றாங்க? ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த லெவல்க்குள்ளவே மெயின்டெயின் பண்ணாங்க. இப்ப இந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா செல் பண்றாங்க. இந்த லெவலுக்கு வந்துட்டா அதுல அவங்களுக்கு உள்ள அந்த மெஷர்மென்ட் பிரகாரம் போயிட்டு இருக்கு. கிளியருங்களா? அப்போ இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டிபிஓ சார்ட் கொண்டு வராங்க. அப்ப இந்த டிபிஓ சார்ட்ல என்ன கிடைக்குது நமக்கு? அந்த பெல் கர்வ் மெத்தட் நமக்கு கிடைக்குது. அந்த பெல் கர்வ்ல எந்த இடத்துல மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறாங்க, எந்த இடத்துல லீஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் பேசிக்கா அந்த ட்ரேடருக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்குது. ஹவ் டு மூவ் ஃப்ரம் கேண்டில்ஸ்டிக் டு மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எப்படி ஒரு கேண்டில்ஸ்டிக் சார்ட்லேருந்து நம்ம ப்ரொஃபைல் சார்ட்டுக்கு நம்ம சைக்காலஜியில் நம்ம மூவ் ஆகணும் அப்படின்ற அந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த பெல் கர்வ்ல பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துல வந்து மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல இனிஷியேட்டிவ் எந்த இடத்துக்கு அப்புறமா இனிஷியேட்டிவ் தேவை. அப்போ இந்த இடத்துக்கு கீழே இனிஷியேட்டிவ் தேவைப்படுது. அப்போ கரெக்ட்டா என்ன ஆகுது இந்த இடத்துல? இந்த இடத்துல மார்க்கெட்ட மேல கொண்டு போக ரெஸ்பான்சிவ் பையர் உடையது. ஆனா அங்கருந்து மார்க்கெட் கீழ கொண்டு வர ரெஸ்பான்சிபிள் இனிஷியேட்டிவ் செல்லர் உடையது அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டாங்க. இப்ப இனிஷியேட்டிவ் வந்துட்டாங்க. அப்ப அந்த இனிஷியேட்டிவ் எவ்வளவு நாள் கன்டின்யூ ஆறாங்க, எப்போ அது ஸ்டாப் ஆறாங்க அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்றதுனா என்னது? ட்ரெண்ட் ஃபாலோயிங். கரெக்ட்டுங்களா? இதுதான் ட்ரெண்ட் ஃபாலோயிங். அப்ப இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாள் மார்க்கெட் ரியாக்ட் ஆவறதுக்குலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? கான்டெக்ஸ்ட்டா பார்க்கிறோம். அப்புறம் அந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்டா பார்க்கும்போது, இந்த டேவோட ஆக்ஷன் என்ன இருந்தது? எந்த ரெஃபரன்ஸ் ஆக்டிவா இருக்கு? எந்த ரெஃபரன்ஸ் கிளியரா இல்ல? அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம நோட் பண்றோம். நோட் பண்ணிட்டு அகைன் ஆக்டிவா இனிஷியேட்டிவ் இருக்காங்களா? இல்ல இப்போதைக்கு பேசிவா இருந்து ஆக்டிவா மாறப் போறாங்களான்னு கிடைக்குது. அப்போ அங்கருந்து ஆன்ஸர் கிடைக்குது. அததான் அவர் என்ன பண்றாரு? டிபிஓ கவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்றாரு. 0 டூ 18 இருக்கா? 19ல இருந்து 29 இருக்கா? 30ல இருந்து 42 இருக்கா? 42ல இருந்து 75 இருக்கா? அப்போ இந்த மாரி உங்களுக்கு வரும்போது டிபிஓ வந்து 0 டூ 18 இருக்கு அப்டின்னா, அப்ப என்னது? ஸ்டில் வந்து மார்க்கெட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப 19 டூ 29 வந்ததுன்னா, அப்ப மார்க்கெட் ஸ்டாப் ஆக்ஷன் பண்ணிருக்கு. இப்ப 30 டூ 42 வரும்போது மார்க்கெட் ஒரு நார்மல் டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது மார்க்கெட் ஓவர் டெவலப்மென்ட் ஸ்டேஜ் இருக்கு. அப்போ அந்த ஒரு ஸ்டேஜா மார்க்கெட் அந்த பெல் கர்வ் டெவலப் ஆகும்போது அந்த பெல் கர்வ் டெவலப் ஆகும்போது, அதோட கேரக்டர அவரு அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரியுதுங்களா? அப்போ இங்க இருந்து மார்க்கெட் இங்க கீழ இப்படி வந்து, இங்க ரிவர்ஸ் ஆன பிறகு, நமக்கு என்ன அது ப்ரொஃபைல்ல ஒரு லெவல் வந்து மார்க் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் லெவல் சொல்றோம். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் லெவல்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும் உங்களுக்கு? திரும்பவும் உள்ள வரும்போது ரெஸ்பான்சிவாவும், திரும்ப இங்க உள்ள வரும்போது ரெஸ்பான்சிவா இருக்கு. அப்போ இதுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள வச்சு இந்த ப்ரொஃபைல மெர்ஜ் பண்ணி, அதிலிருந்து எப்போ மார்க்கெட் டைரக்ஷன் விட்டு வெளிய போகும் அப்படின்ற அந்த கிளாரிட்டிய அவரு டிஃபைன் பண்றாரு. அகைன் ஐ அம் டெல்லிங் இஸ் திஸ் பியூர்லி சப்ஜெக்டிவ். ஆனா, எதுவும் முடியாத விஷயம் கிடையாது. இந்த சப்ஜெக்டிவான விஷயத்த ப்ராப்பரா ஒரு கைடன்ஸோட நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அது? ஆப்ஜெக்டிவா மாறுது. அகெயின் ஐ அம் டெல்லிங் இந்த மெத்தடு இங்க பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் பொருந்தாது. இப்ப பேங்க் நிஃப்டி சார்ட் எந்த சார்ட் எடுத்தாலும் நீங்க கிரிப்டோல எதுல எடுத்தாலும் அங்க உங்களுக்கு பெல்கோ வரைய தெரிஞ்சா போதும். ஒரே மெத்தட் தான். புரியுதுங்களா? ஒரே மெத்தட் தான். இதனால தான் இத நாங்க சூஸ் பண்ணோம். ஒன் டைம் லேர்னிங் வி கேன் அப்ளை இன் எனி சார்ட். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா?
அப்போ இந்த இடத்த பார்க்குறோம். அகைன் இது யாருடைய டீச்சிங்? பீட்டர் ஸ்டெல்மர். இதே டீச்சிங்ல ஜிம் டால்டோன் இத நம்ம ஆட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு? எப்படி இந்த இடத்துல மணி வந்து நியூ மணி மார்க்கெட்ல இன்ஜெக்ட் ஆவுது? எப்படி இந்த இடத்துல நம்ம அக்செப்டன்ஸ் பார்க்கணும்? எப்படி இங்க ரிஜெக்ஷன் பார்க்கணும்? எப்போ மார்க்கெட் இங்க டெஸ்டிங்க்கு வரும்? எப்போ வந்து இந்த இடத்துல இந்த இனிஷியேட்டிவ் வந்து கன்டின்யூ பண்றாங்க ஆக்ஷன் ப்ராசஸ் அவர் என்ன பண்றாரு? அவரு இதே டிபிஓ பேஸ் பண்ணி அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு ஏமா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது, டெஃபினட்டா உங்களுக்கு அந்த மார்க்கெட்டுக்கான புரிதல் கிடைக்குது. ஓகேங்களா? நமக்கு என்ன கிடைக்குது? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. அகைன் நீங்க நினைக்காதீங்க, நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து புரமோட் பண்றேன். நான் வந்து எந்த சாஃப்ட்வேரும் விக்கலங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர்னா போய் கோசார்ட்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. அங்க பே பண்ண போறீங்க. கரெக்ட்டுங்களா? அங்க தான் ரிப்பீட்டடா சப்ஸ்கிரிப்ஷன்ல தாங்க காசு. எவரி மந்த் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எவரி மந்த் நடந்துட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? இல்ல இந்த சாஃப்ட்வேர விக்கிறாங்களா? நான் ஸ்மார்ட் மணி டாட் இன்ன்றவங்க சார்ட்ஸ் போட்டிருக்காங்க. 50 சார்ட்ஸ்ன்றவங்க சேல் பண்றாங்க. அவங்கலாம் என்ன பண்றாங்க? ரொட்டீனா நம்ம என்ன பண்றோம்? சப்ஸ்கிரைப் பண்றோம். ரொட்டீனா சப்ஸ்கிரைப் பண்ண மீன்ஸ் மாசம் மாசம் பே பண்ணி சாஃப்ட்வேர் அப்புறம் பெல் டிபிஓ. இன்னும் சூப்பரா அவங்க சேல் பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் மட்டுமே ஒன் டைம் லைசென்ஸ் எவ்வளோ? ரூ. 60,000 ரூ. 70,000 1,00,000 லைசென்ஸ். இப்படிலாம் வந்து ஏன் குடுக்குறாங்க அப்படின்னா, இதுல விஷயம் இருக்கு. அதனால தான் அத குடுக்குறாங்க. அத வாங்குறாங்க. கிளியருங்களா? நம்ம தயங்குறோம். அங்க மிஸ் பண்றோம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, எக்கனாமிக்கா போங்க. இப்ப எக்கனாமிக்கா நீங்க என்ன பண்ணலாம்? கோ சார்ட்ல உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு இஓடி டேட்டா ஃப்ரீயா இருக்கு. அத வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு ஓகேவோ அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இல்லையா, இதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்க வி ட்ரெண்டர்ன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? அவங்கதும் நல்லா தான் இருக்கு. வி ட்ரெண்டர். பாருங்க. இதான் vtrender.com. இங்க உங்களுக்கு அழகா வந்து சார்ட் வருது. தெரியுதுங்களா? இங்க பிரைஸும் ரொம்ப கம்மி. இங்க பிரைஸும் ரொம்ப கம்மி. எவ்வளவுங்க? மந்த்லி நீங்க வாங்குனீங்கன்னா, இங்க பாருங்க இண்டெக்ஸ் பெர் மந்த் இண்டெக்ஸ் மட்டும் எவ்வளவுங்க? ரூ. 350 வித் டாக்ஸ். ஸோ ரூ. 350 பே பண்ணா போதும். வித் டாக்ஸோட இவங்க என்ன பண்றாங்க? இண்டெக்ஸ்க்கு உண்டான சார்ட்ட நமக்கு குடுக்குறாங்க. இது அதாவது ஒரு பீரியட்ல நான்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது, இந்த ப்ரொஃபைல் சார்ட்டுக்காக அப்படி நாங்க ஓடுவோங்க. எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்னு. சாஃப்ட்வேர்லாம் அவ்ளோ காஸ்ட்லி. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அழகா இங்க ப்ரொஃபைல் சார்ட் நமக்கு வரும். இங்க டிபிஓ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு எல்லா இண்டெக்ஸுமே உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? இண்டெக்ஸோட சார்ட்ஸ் எல்லாமே வரும். ஆப்ஷன் வராது. இண்டெக்ஸோட அந்த ஃபியூச்சர் சார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வரும். என்ன அழகா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இன்னைக்கு வந்து குடுக்குறாங்க பாருங்களேன். ஆனா நம்ப வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும். அதே நேரத்துல இதெல்லாம் கிடைச்சாலும் கைடன்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் டீச்சிங்ஸ் இருக்கும். தமிழ்ல வந்து புரியிற மாரி சொல்லிக் குடுக்கறதுக்கு யாருமே அப்படியே இருந்தாலும், அவங்க ரொம்ப பேசிக்கா தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்குமே தெரியும். அதுக்கு அவங்களே குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கும் அவ்வளோதான் தெரியும். ஏன்னா எல்லாமே இங்கிலீஷ்ல கன்டென்ட் இருக்கு. அதுல ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் கன்டென்ட்டோட ஸ்ட்ராட்டஜியா அ அப்டேட் குடுப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைங்க. என்னன்னா, ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சா தான் அத பண்ணணுன்ற மாரி ஹேபிட் எனக்கு. அப்போ இந்த விஷயத்த எடுத்தேன்னா, இதுல எனக்கு எண்ட் டூ எண்ட் தெரிஞ்சா தான் இது வேல பண்ணணும்னும்போது, என்னால அவ்வளோ சீக்கிரத்துல இத அடாப்ட் பண்ணவே முடியல. எண்ட் டூ எண்ட் எனக்கு தெரியவே இல்ல. யாரும் சொல்லி அப்ப இந்த விஷயத்த எண்ட் டூ எண்ட் எங்க தெரியணும்னு பார்த்தா, ஏகப்பட்ட புக்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சு கொண்டு பிராக்டிஸ் பண்ணி, நோட்ஸ் எடுத்து, அப்புறம் இங்கிலீஷ் வீடியோஸ பார்த்து, அத டிரான்ஸ்லேட் பண்ணி, அவங்களோட சார்ட்ட எடுத்து, அதுல போய் உட்காந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து, இதுக்கெல்லாம் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. 1, 2 வருஷம் இல்ல. பல வருஷங்கள் போச்சு. பட் நான் வந்து அசல்லா என்னன்னா, இத பார்த்ததால எனக்கு எந்த இம்பாக்ட்டும் இல்ல. பிகாஸ் மாசம் மாசம் சம்பளம் வரப்போது, வேலைக்கு போப்போறோம், வரப்போறோம். இது ஒரு லேர்னிங்கா நான் கொண்டு வந்துட்டே இருந்தேன். எனக்கு எல்லாமே கரெக்ட்டா அமைஞ்சுது. அப்ப அதுலருந்து ஒரு பீரியட்ல எங்களுக்கு இது இவால்வேட் ஆகும்போது, நாங்க இத எங்க பிசினஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் இப்போ அத மத்தவங்களுக்கு ஷேரும் நாங்க பண்ற அளவுக்கு எங்களால முடியுதுன்றத நாங்க ஓப்பனா டிக்ளேர் பண்றோம். இதுதான் வந்து ஆனா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுல இருக்கு. அப்ப இவ்வளவு வாய்ப்புகள் இருந்து இத நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய அட்வைஸா நாங்க குடுக்குறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க,
உங்களுக்கு அழகா இங்க ப்ரொஃபைல் இங்க இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த ப்ரொஃபைல் என்னங்க பெருசா வித்தியாசம் இருந்துச்சு? சொல்லுங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்க சாஃப்ட்வேர் இதெல்லாம் இங்க இங்க வந்து நமக்கு தடை இல்லங்க. என்னங்க இன்னைக்கு யாரோ அப்டேட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. சாஃப்ட்வேர்லாம் நீங்க புரொவைட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் செகண்டரிங்க. முதல்ல நாலேட்ஜ் தாங்க முக்கியம். நாலேட்ஜ் வந்துச்சுன்னா, நீங்க ட்ரேடிங் வியூல கூட மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு இண்டிகேட்டர் எழுதியிருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் வச்சு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அழகா மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? சாஃப்ட்வேர் சார்ஜ் தான். நமக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம அந்த விஷயத்த முழுசா கத்துக்கணும். அந்த ஒரு விஷயத்த எப்படி சொன்னா முழுசா நம்ம கத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு சிலர்லாம் கைட் பண்றாங்க. தேவையானத கத்துட்டு போங்கன்னு. நான் என்ன சொன்னேன், வாழ்க்கை ஒரு முறை ஒழுங்கா வாழ்ந்துட்டு போணும். அப்படி ட்ரேடரா, சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்துட்டு போணும். அவ்வளதான். அப்ப எந்த மெத்தட் நமக்கு கொடுக்குமா? எண்ட் டு எண்டா ஓகே ஐ ஸ்பெண்ட் டைம் 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் பெர்ஃபெக்ட்டா லேர்ன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த 2025ல நீங்க வந்து டிசிஷன் எடுங்க. டெஃபினட்டா உங்களுடைய ட்ரேடிங் கரியர் வேற லெவலுக்கு மாறும். ஓகேங்களா? நல்லாவே உங்களால இது பண்ண அதுக்கான எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி டே பிஃபோர் டே நம்ம மெம்பர்ஸ்லாம் வந்து கட்டாயம் அவங்க அவங்க வந்து ஈஸியா ஒண்ணும் கத்துக்கலங்க. டெஃபினட்டா அவங்க வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்க வந்து மார்க்கெட் அத புரிஞ்சுகிட்டு, அதெல்லாம் அவங்க பண்றதுக்குலாம் நிஜமாலே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நடந்தது. எதுவுமே நடக்காம இல்லவே இல்ல. ஓகேங்களா? ஆனா எண்ட் ரிசல்ட் என்ன? எண்ட் ரிசல்ட் அவங்களால அவங்களால பணம் பண்ண முடிஞ்சுதா? அவ்வளதான். எந்த இண்டிகேட்டர் இல்லாம, ஓகேங்களா? எந்த சிஸ்டம் இல்லாம, சார்ட் மட்டுமே பார்த்து, புரொஃபைல் சார்ட் மட்டுமே பார்த்து, அவங்களால சக்சஸ் பண்ண முடிஞ்சுதா? அவ்வளோதான் விஷயம். பாருங்க. இப்ப இவர்லாம் வந்து ரீசென்ட்டா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணவரு. பாருங்க கன்சிஸ்டன்ட்டா ட்ரேட் எடுக்க ஆகமொத்தத்துல ஏதோ ஒரு நாள் வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? கட்டாயம் அதுக்கான ரீசன் இருந்து அவர் ஃபைண்ட் பண்ணுவாரு. ஆனா பாருங்க கன்சிஸ்டன்ஸா பாருங்க. ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ ஒரு ரெகுலர் ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்கா என்ன பண்றாங்க? எடுக்குறாங்க. ஏன் ஏன் இது முடியாது? இதே நான் 2 மாசத்துக்கு முன்னாடி போடும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன மனசுல நெனச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, இன்னைக்கு இந்த 2, 3 மாசத்துக்கு அப்புறமா ரிசல்ட்ட காமிக்கிறேன். ரிசல்ட் எந்து கிடையாது. நம்மளுடைய உங்கள மாரி உங்களுள்ள ஒருத்தரா இருந்து ட்ரேடிங்ல சேலஞ்சிங்க ஃபேஸ் பண்ணி, இன்னும் கேட்டா மார்க்கெட் ப்ரொஃபைலயே வேற வேற ட்ரெய்னர்ஸ் கிட்டலாம் படிச்சவங்க இவங்கலாம். ஓகேங்களா? நான் பேர் சொல்ல விரும்பல. ஓகே. ஏன்னா, ஒரு விஷயத்த எண்ட் டு எண்ட் படிக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி அவங்களால என்ன பண்ண முடியும்? அத அப்ளை பண்ணி கொண்டு வர முடியும். கன்சிஸ்டன்ஸா பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இன்னும் அ பிராக்டிஸ்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து என்ன தரல, இன்னும் சஜஷன்ஸ் குடுக்கல. லைவ் போங்கன்னு. ஏன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டூ புஷ் எனிஒன். அவங்க இயல்பா கத்துக்கிட்டு அழகா மார்க்கெட்ல ஒரு வாட்டி வியாபாரம் பண்ண கத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதனால தான் எங்களுடைய டேக் லைன் என்ன வச்சிருப்பேன்னா, லேர்ன், எர்ன் ஃபாரெவர். லேர்ன் பண்ணுங்க. ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அவ்வளதான். அதுக்கப்புறம் டே பை டே ஏர்னிங் தான். ஏங்க அ நீங்க இப்ப பார்த்தீங்கல்ல, அந்த ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்டுக்கும், என்னுடைய ஃபீஸுக்கும் எங்கனா சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் தாண்டி எங்கேயோ அவங்கலாம் போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க. சொல்றவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. நமக்கு தேவையா, தேவையில்லையான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரொஃபைல படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சூப்பர்பா கிடைக்கும். பாருங்க. இப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட் உங்களுக்கு எப்பங்க வந்து டைரக்ஷன்ல மார்க்கெட் வந்திருக்கு? இங்க இருந்து மார்க்கெட் டைரக்ஷன்ல வந்திருக்கு. எங்க இருந்து? இந்த டேல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல வந்திருக்கு. கிளியர்ங்களா? அதுலயும் ஸ்பெசிஃபைடா இந்த 2 டே என்ன இருக்கு? பெர்ஃபெக்ட் டைரக்ஷனா இருக்கு. அப்போ இந்த பர்ட்டிகுலர் டேஸ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் மார்க்கெட் கிரியேட் ஆகுது. இப்ப என்னங்க? ஒரு ஸ்மால் பெல் கர்வ் கிடைச்சுச்சுங்களா? இப்ப இந்த ஸ்மால் பெல் கர்வ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இவங்க என்ன பண்றாங்க நல்லா கவனிங்க. மேல போறாங்க, கீழ வராங்க, மேல போறாங்க, கீழ வராங்க, மேல போறாங்க, கீழ வராங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, எந்த லெவல அவங்க அக்செப்ட் பண்றாங்கன்னு பாருங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகுது? இங்க இருந்து இங்க வந்த டைரக்ஷன இவங்க அக்செப்ட் பண்றாங்கன்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா?
நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த டே 25 ஜனவரி கான்டெக்ஸ்ட்ல நான் பாக்ஸ் இது வரைக்கும் போட்டு வச்சிருப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு? கரெக்ட்டா அவங்களுடைய லிமிட்டேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த லிமிட்டேஷன்ல பாருங்க எவ்வளோ அழகா அங்க விளையாடுறாங்க பாருங்க. இப்ப தெரியுதுங்களா? மார்க்கெட் ஏன் இங்கேருந்து இங்க வந்தது? ஏன் இங்கேருந்து இங்க வந்தது? ஆன்சர் கிடைக்குதுங்களா? ஸோ, இதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் டே பை டே இல்ல ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி பார்க்கும்போது, அது இன்னும் நெறைய கிளாரிட்டி கிடைக்கும். இது ஸ்கிரிப்ட் வைஸா பார்க்கும்போது, இன்னும் பொறுமையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது மட்டும் பார்க்கக்கூடாது. இது கூடவே வீக்லியும் நாங்க சேர்த்துப்போம். மந்த்லியும் சேர்த்துப்போம். இது மட்டுமே மெத்தட் கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் அனலைஸ் பண்றது. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு 4, 5 மெத்தட் இந்த ப்ரொஃபைல வச்சு எப்படி மேனேஜ் பண்றது? காம்போசிட் ப்ரொஃபைலா பண்றதா? இப்படி பண்றதா? இன்னும் ஆக்ஷன் ப்ராசஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஓகேங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்ப எப்படி என்னால வந்து எக்ஸாக்ட்டா இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் இன்னும் கன்ஃபார்ம் குடுக்கலங்க. வெயிட் பண்ணுங்கன்னு இந்த டே சொல்ல முடிஞ்சது. அதே மாரி இந்த டே சொல்ல முடிஞ்சது. அதே மாரி இந்த டே சொல்ல முடிஞ்சது. அகைன் நேத்தும் மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேல வந்த பிறகும், இல்ல வெயிட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு என்னால ஓப்பனா சொல்ல முடிஞ்சது. ஈவன் தோ லீடிங் ட்ரெய்னர்ஸ், லீடிங் ட்ரேடர்ஸ் இருக்கிற எல்லா மீடியாவும் போய் ஒருத்தர போய் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு சிலருடைய இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா, நிர்மலா கேண்டில் இருக்கா? அப்படின்ற அளவுக்குலாம் போட்டிருந்தாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா நம்ம கிளியரா ஜெனியூனா என்ன சொன்னோம்? வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ப்ரொஃபைல் உங்களுக்கு நான் சொல்லல. ப்ரொஃபைல் சொல்லல. அப்போ ப்ரொஃபைல் சொன்னா தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் வந்து எங்கள பிலீவ் பண்ண வச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ கிளியரா உங்களுக்கு வந்து எப்படி இந்த லெவல்ஸ் வந்து கரெக்ட்டா கிளாரிஃபை ஆகுதுன்ட்டு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபர்தரா மார்க்கெட் எந்த இடத்துக்கு உள்ள வரும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்றத நீங்களே உங்களால என்ன பண்ண முடியும்? அழகா இத வொர்க் அவுட் பண்ண முடியும். இத நான் ஏன் வந்து இது டெஃபினட்டா இத வந்து என்ன பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு வீடியோல சொல்லிக் குடுத்து இத வந்து உங்கள உங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ண இது ஒரு ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு வந்து அவேர்னஸ் தான் என்னால குடுக்க முடியும். அது நான் கிளியரா சொல்றேன். ஏன்னா இது ஒரு வீடியோல சொல்லிக் குடுக்க முடியாது. அந்த சேம் டைம் இத வந்து லாட் ஆஃப் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு சார்ட்டுக்குமே இது வேரியபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ எப்படி அத வந்து நம்ம வந்து கரெக்ட்டா சிங்க் பண்ணி கொண்டு வரணும்ன்றது ஒரு கைடன்ஸ்ன்னு இருக்கும். இது சில மணி நேரங்கள் இதுல சில மணி நேரங்கள் மீன்ஸ் என்னன்னா, நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அத நான் இதெல்லாம் நான் பண்ணும்போது தான் ப்ராப்பரா கைட் பண்ண முடியும். அதனால நான் இத நிறுத்திக்கிறேன். ஏன்னா, தப்பா ஒரு விஷயத்த கைட் பண்ணி சொல்லிக் குடுக்கக் கூடாது. ஓகேங்களா? ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா தப்பா கைட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இத மெர்ஜ் பண்ணி, அப்ளை பண்ணி, இங்க வந்து நான் செல் பண்றேன், இங்க வந்து நான் பை பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க இறங்குவீங்க. அதனால தான் நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எது அளவுக்கு சொல்ல முடியுமோ பேசிக் எல்லாமே உங்களுக்கு வீடியோவா போட்டு குடுத்துருப்பேன். இந்த மெத்தட் புரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும்? மத்தபடி இத கான்டெக்ஸ்ட்டா நீங்க கத்துக்க வரணும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஓகேவா? இப்போ மண்டேக்கான விஷயங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சோ ஃபார் நமக்கு ஏன் இந்த இடத்துல பெல்கோ வந்து டெவலப் ஆயிருக்கு. ஆனா ரிஜெக்ட் ஆவல. ரிஜெக்ட் ஏன் ஆகுது? இனிஷியேட்டிவ் பையர் இல்ல. அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு என்ன கிடைச்சுச்சு? இங்க கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன ப்ரொஃபைல் நம்ம இங்க இருந்து ப்ரொஃபைல் நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சேர்த்துக்கிறேன். நெறைய பேர் இப்போ இப்போ எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க. இப்ப நான் ஒரு பீரியட்லாம் வந்து நான் இப்ப சொல்லிக் குடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட் சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகேங்களா? டெய்லி வந்து லைவ்ல சொல்லிக் குடுக்குறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து அவங்களுடைய ரெக்கார்டட் வீடியோஸ ஃப்ரீயாலாம் குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அத ரியலி அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ப. ஓகேங்களா? ஒரு சில ட்ரெய்னர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் 3, 4 இயர்ஸா வந்து அவங்க சொல்லிக் குடுத்திருந்தவங்கலாம் வந்து இப்போ வந்து என்ன பண்ண மக்கள் வந்து லாஸ் ஆகாம இருந்தா போதும் அப்டின்ற மாரி என்ன பண்ணியிருக்காங்க? பேசிக் வீடியோஸ்லாம் அவங்க டீட்டெயில்டா அவங்க YouTubeலயே போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? ஆனா, அது போதுமானதான்னு என்ன கேட்டீங்க அப்டின்னா, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ். அது எல்லாமே உங்களுக்கு அவேர்னஸ். நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நெறைய வொர்க் பண்ணும்போது தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வர முடியும். கிளியர்ங்களா? ஓகே. ஆனா ஒரு சிலர்லாம் வந்து இண்டிவிஜுவலா வொர்க் போட்டும் சக்சஸ் ஆயிருக்காங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா மெஜாரிட்டி பீப்பிள் தான் நம்ம பார்க்கணும். மெஜாரிட்டி பீப்பிளா பார்க்கும்போது அந்த இடத்துல இப்ப என்னங்க ஆகுது நமக்கு? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல் வந்து கரெக்ட்டா பார்க் ஆகுது. அப்போ இந்த ப்ரொஃபைல் லோ இருக்கு. ப்ரொஃபைலோட ஹை இருக்கு. இப்போ இந்த ஹைய மார்க்கெட் என்ன பண்ணல? ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கல? இன்னைக்கு மார்க்கெட் கிளாரிட்டியா
கன்ஃபார்ம் கிடைக்கல. புரியுதுங்களா? அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் இதுக்கும் நடுவுல ப்ரொஃபைல் என்ன பண்ணுது? உங்களுக்கு ஸ்டாப் ஆகி நிக்குது. நல்லா கவனிங்க. நான் மார்க் பண்ண அந்த லைனு இன்னியோட ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியாக்கு டேலி ஆகுதான்னு மட்டும் பாருங்க. இந்த லைனு ப்ரொஃபைலுக்கு டேலி ஆச்சுங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கரெக்ட்டா உங்களுக்கு கரெக்ட்டா அவங்க அவங்க வொர்க் பண்ணியிருக்காங்களா? இவ்வளோதாங்க எவிடன்ஸா காமிக்க முடியும். ப்ரொஃபைல் எப்படி அனலைஸ் பண்றதுன்றது. சரிங்களா? இப்போ அவங்க ரிட்டர்ன் வந்தாங்கன்னா, இந்த ப்ரொஃபைல் உள்ள திரும்பவும் ஸ்ட்ராங்கா ரிட்டர்ன் வந்தாங்கன்னா, அத நம்ம என்ன பண்ணோம்? ஆக்ஷன் ப்ராசஸ்ல பார்க்கணும். இதுதான் வந்து நான் ஜிம் டால்டன் வந்து நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். இவரு வந்து இப்படி சொல்லிக் குடுத்துட்டு போயிடுவாரு. யாரு? பீட்டர் செல்மேன். ஆனா, இங்க திரும்பி உள்ள வந்தானா எப்படி போவான்? அப்படின்றத ஜிம் டால்டன் இங்க கிளியரா ஹெல்ப் பண்ணுவாரு. அப்போ இங்க பாருங்க எப்படி உள்ள போயிருக்கான்னு பாருங்க. ப்ரொஃபைலு. நல்ல ஸ்ட்ராங் ஆக்ஷனா உள்ள வந்தான் பார்த்தீங்களா? அதுக்கு அப்புறமா ப்ரொஃபைல் பேலன்ஸ் ஆயி திரும்பவும் கரெக்ட்டா அந்த லெவல் போனாங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட்டா நாங்க பார்க்குறோம். இதுதான் கான்டெக்ஸ்ட்டா அந்த ஆக்ஷனு அந்த ஒரு ஒரு பீரியட் எப்படி நடக்குது, என்ன அப்படின்றத டீட்டெயிலிங்கா பார்க்குறோம். இது வந்து டெஃபினட்டா நாங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பிராக்டிஸ் பண்ண விஷயங்கள் தான். ஆனா, இத வந்து நாங்க நல்ல பெர்ஃபெக்ட்டாவே இத வந்து நாங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கியம். இப்ப ரீசென்ட்டா ஒருத்தருடைய இதுல கூட சொல்லியிருப்பாரு. எங்க மெம்பர் வந்து அ அவர் வந்து இந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோ இங்க வந்து டெஸ்டிமோனியல் வீடியோல வந்து இங்க இருக்கும். இந்த வீடியோ இருக்கும். சத்யராஜ் அப்படின்னு வீடியோ இருக்கும். ஆனா சத்யராஜ் வீடியோல வந்து அவர் கிளியரா சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து நான் வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சேன். எல்லாமே பண்ணேன். எல்லாமே செஞ்சேன். ஆனா இப்ப வந்து என்னால மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு என்னால இந்த இந்த இத வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது மார்க்கெட்ட. அப்படின்ற கான்ஃபிடன்ஸ அதுல அவர் வந்து ஃபீட்பேக்கா சொல்லியிருப்பார். அவர் வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா அப்படின்னு ஆனா கட்டாயம் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வரதுக்கான எல்லா விஷயங்களும் அவர் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய நேரம், அவரோட ஆஃபீஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவருடைய எஃபர்ட் போட போட அவர் வந்து குரோ ஆவார். ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு குடுக்கக்கூடிய விஷயம். இப்ப கிளாரிட்டி இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். இப்ப நமக்கு இங்க லெவல் புடிச்சிட்டோமா? இப்ப கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். இப்ப கான்டெக்ஸ்ட் பிரகாரம் இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு இன்னைக்கு ஆக்ஷன். ஸோ எந்தெந்த ப்ரொஃபைல்லாம் நமக்கு வந்து இது வந்து என்னது பிபிஓசி ப்ரொஃபைல். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. ஏன் கஷ்டப்பட்டுட்டு அதையும் மார்க் பண்ணிட்டு விட்டுருவோம். ம். மார்க்கெட் ப்ரொஃபைல் பிபாக் மட்டும் மார்க் பண்ணா, பிபாக் மட்டும் அது மார்க் பண்ணி குடுக்க போகுது. நம்ம ஏன் கஷ்டப்படணும்? அப்ப பிபாக் மட்டும் மார்க் பண்ணி குடுத்துச்சுங்களா ப்ரொஃபைலு? இப்ப இந்த பிபாக்ல பாருங்க. இந்த டே இந்த பிபாக்ல இருந்து மேல போச்சு. திரும்ப இந்த டே என்னங்க? இந்த பிபாக்க நியர் பை பிபாக் வரைக்கும் வந்திருக்கு. கிளியருங்களா? ஸோ இன்னும் இத டிபிஓ ரெடியூஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வேரியபிளா நல்லாவே கிளாரிட்டியாவே தெரியும். ஒரு ஐடியாக்காக பண்றோம். அப்போ ஆக்ஷன் இந்த டேக்கு மேல நமக்கு என்ன ஓடிஎஃப் ஆக்ஷன் வேணும். ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. மார்க்கெட் இந்த இடத்துல பையிங் கம்ப்ளீட்டட், செல்லிங் இனிஷியேட்டட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பிபிஓசி கிட்ட வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு எங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கு? அந்த டேவோடைய பாதிக்கு மேலே இந்த இடத்துல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. 2த்துக்கும் பெரிய வேரியபிள்லாம் நமக்கு இன்னைக்கு இல்ல. கிளியருங்களா? பெரிய வேரியபிள்லாம் இன்னைக்கு இல்ல. இதான் நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அப்போ இன்னையோட பட்ஜெட்ட இந்த வீக் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு மண்டே அன்னைக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு அபவ்ல நமக்கு வந்து மார்க்கெட்டு இனிஷியேட்டிவ் பையர் வராங்களா? இல்ல இந்த பிபிஓசியும் தாண்டி 49,000 ரவுண்ட் நம்பர் நான் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் கீழ இனிஷியேட்டிவ் செல்லிங்கா கன்வெர்ட் பண்றாங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லோக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் போயிடும். கிளியருங்களா? கிளாரிஃபை ஆகுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போ நான் இத கொஞ்சம் இது சிங்க் பண்ணிட்டு உங்களுக்கு லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ இத தாண்டி போனாங்கன்னா எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதையும் நோட் பண்ணிக்கோ. எங்க இருக்கு? 50,600 ஃபர்ஸ்ட் லெவல். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டு அகைன் ஆக்ஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும். அப்ப இங்க இந்த 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 பெல் கர்வ்ல இருந்து மார்க்கெட் இன்னும் அதுவும் பெல் கர்வ்லயே பார்க்க முடியும். ஆனா அதுக்கு வந்து வீக்லி பெல் கர்வ் அண்ட் மந்த்லி பெல் கர்வ்க்கு நம்ம மூவ் ஆகணும். அது இப்போ வேண்டாம். இப்போ இதுக்கப்புறம் ஆக்ஷன் ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்?
மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு எப்போ மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ லெவல்ஸ் கிளியராக உங்களுக்கு இப்போ பேங்க் நிஃப்டி இந்த வீக்கோட லெவல்ஸ் கிளியராக தெரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த லோவில் இந்த பையிங் டெயில் அழகாக நிற்குது. ஓகேங்களா, இந்த பையிங் டெயிலேருந்து மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆச்சு, அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இதான் ஷார்ட் டைம் ட்ரேடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அகெயின் இந்த லோ. ஓகேங்களா, அப்புறம் இந்த டேவோட ஹாஃப் வந்து கட்டாயம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக இப்போது இருக்கும். வேற எந்த ரெஃபரன்ஸும் நான் இதில் ஹைலைட் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து இன்னைக்கு வேலடைல் ப்ரொஃபைல், சாட்டர்டே ப்ரொஃபைல் வேறு. ஓகே, வி சி ஆன் மண்டே. இப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் இந்த ரெண்டு பிபிஓசிக்கும் நடுவில் இருக்கு மார்க்கெட். கிளியருங்களா? நோட் பண்ணிக்கிறீங்க? இப்போ இதுக்கு பிலோவில் நமக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன, ஒரு லெவலாக மார்க்கெட்டு ரிஜெக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆகி வரணும். வரும்போது ஃபைனலாக இந்த டெய்லியும் மார்க்கெட் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லோவையும் மார்க்கெட் இப்போ கிளியர் பண்ணும்போது தான் உங்களுக்கு எங்கே போகும், உங்களுக்கு டவுன் சைடுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் போகும். அப்போது ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்ணலாம், பேலன்ஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகி ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் கிடைக்கும் போது திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒன் மோர் டைம் ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபாலோ பண்ண முடியும். கிளாரிட்டியாக இருக்குங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் பேங்க் நிஃப்டி. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், 28 ஜனவரியிலேருந்து எல்லா வீடியோவையும் ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு கூட பாருங்கள். ஆனால் அந்த லெவல்ஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணுறோன்ற மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் இங்கேருந்து எப்படி இங்கே போயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு அந்த புரிதல் வரும். அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து இங்கே வருமா, இல்லை இங்கேருந்து இங்கே மேலே இப்படி போகுமா அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும், ஓரளவுக்கு ப்ரொஃபைல் நாலேஜ் இருந்தாலே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. அப்போ நிஃப்டிலேயே இதே எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்போ நிஃப்டிலேயே இதே எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு எங்கேருந்து டைரக்ஷனில் வந்ததுன்னு பாருங்க. I delete all the drawings to avoid confusion. இப்போ பாருங்க, இங்க எங்க இந்த டைரக்ஷன் வந்துட்டே இருக்கு பாருங்க. மார்க்கெட் நல்ல டைரக்ஷனாக வந்திருக்கு, நல்ல டைரக்ஷனாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் டைரக்ஷனே இல்லை. கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் டைரக்ஷனே இல்லைல்ல. அப்புறம் இதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் கீழே போயிருக்கு, மேலே வந்துருச்சு. அப்போ அது கணக்கு இருக்கு. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேருந்து டைரக்ஷன் இல்லை, இந்த 3 ப்ரொஃபைல் தான் இப்போதைக்கு எனக்கு பிகினிங்கில் ஒரு ஐடியா கிடைக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட் போகக்கூடாது, இந்த ப்ரொஃபைல் கீழே போகக்கூடாது. இப்போ என்னதுங்க கரெக்டாக ஸ்டாண்டர்ட். அப்போ இங்கேயே எனக்கு ஆன்சரும் கிடச்சிச்சு. என்னது, இந்த இடமே உங்களுக்கு ஹையே, மார்க்கெட் இன்னைக்கு என்ன ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ற அந்த ஆன்சரும் நமக்கு என்ன கிடச்சிச்சு, இன்னைக்கு இங்கே கிடச்சிச்சு. கரெக்டாக தெரியுதுங்களா? ஓகே, அடுத்தது இந்த லோ. இந்த லோக்கு கீழே மார்க்கெட் ஒரே நாள் தான் ப்ரொஃபைல் போச்சு. ஆனால் இந்த ப்ரொஃபைலோட ஷேப்பை நம்ம அன்னைக்கு ஹைலைட் பண்ணியிருந்தோம். பி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் நமக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. அகைன் கம் இன்சைட். அப்போ இங்கே இன்சைட் வரும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல கான்ஃபிடென்ஸான ஒரு மூவே இல்லை. இந்த டே மட்டும் எக்ஸாக்டாக ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இருந்தால இந்த கரெக்டான டெஸ்டினேஷன் வந்து நாங்கள் இந்த இடம் தான் நோட் பண்ணியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் அதையும் தாண்டி ஸ்டாண்ட் டிவிஷன் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இந்த ஹைக்கே வந்ததால் தான் நேற்று நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக நேற்றோட வீடியோவில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஆல்ரெடி அவங்க அந்த டார்கெட்டுக்கு போயிட்டாங்க. அதை நான் நேற்று ஸ்ட்ரெஸ் பண்ணி கூட சொல்லியிருக்க மாட்டேன், சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ஏன்னா ப்ரூஃப் இல்லாமல் பேசக்கூடாது. இது டார்கெட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா நேற்று வீடியோ செக் பண்ணி அவங்க டார்கெட் அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ பாசிட்டிவ் மெசேஜ் வருதா நெகட்டிவ் மெசேஜ் வருதான்னு அவங்க வெயிட் பண்றாங்க. நம்ம ட்ராப் ஆயிடக்கூடாது, ஏற்கனவே இங்க நம்ம ட்ராப் பண்ண மாதிரி இங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கிளியரா அது நடந்ததுங்களா? ஓகே, இப்போ நம்ம விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுனா எங்க போகும்? இதுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுனா உங்களுக்கு இமிடியட் 22,800க்கு மார்க்கெட் மூவ் ஆகும். இல்லைங்களா? அப்போ அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு 20,000. இப்போ இதெல்லாம் தான் நமக்கு கான்டெக்ஸ்டா இப்போ அமையுது. பர்ஃபெக்டா. இப்போ இந்த இதுலயே நம்ம வந்து எந்த இடத்துல பீபாக் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகே, ஃபைன். இந்த இடம்லாம் வந்து பீபாக் மார்க்கெட் லைட்டாக கரெக்ஷன் பண்ண மாதிரி இருக்கு, ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகல. டெஸ்டிங் தான் பண்ணியிருக்கு. இந்த இடம் கூட மார்க்கெட் டெஸ்டிங் தான் பண்ணி, இதெல்லாம் ஆக்டிவாக தான் ஒன்றும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த லெவல்ஸ்லாம் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கிளாரிட்டியாக இருக்குது. இங்கே 22,800 ரவுண்ட் நம்பர், அதுக்கப்புறம் 22,600 ரவுண்ட் நம்பர், எக்ஸாக்டாக 22,600க்கு மேலே மார்க்கெட்டு மூவ் ஆகும். ஓகே, லெட்ஸ் சி. அப்போ நமக்கு இங்கே லோலேருந்து பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு
புவர் லோ இருக்கு, இந்த இடத்துல ஒரு பையிங் டெய்ல் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பையிங் டெய்ல் இருக்கு. அப்போ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு? பையிங்கை கிளியர் பண்ணி செல்லிங் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த பையிங் டெய்ல் லொகேஷன் பாருங்க, அந்த 2 பீரியடுக்கு பிலோல அவங்க ப்ரொஃபைல் கொண்டு வரல. கிளியருங்களா? கிளாரிட்டி கிடைக்குதா? அப்போ நாளைக்கு அதே என்ன பண்ண மார்க்கெட் இதுக்கு கீழே வரக்கூடாது. கீழே வந்ததுன்னா அப்படியே ஒரு லெவலா உங்களுக்கு என்ன பண்ணும், கிளியர் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் நாளை மண்டேவோட ஆக்ஷன் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பாருங்க. அப்போ அட் ப்ரெசென்ட் நமக்கு மார்க்கெட் என்ன இருக்கு, நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிட்டோம். மார்க்கெட்டு இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ரேஞ்சில் இருக்கு. கிளியருங்களா? ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் இன் தி நிஃப்டி ஆல்சோ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுவும் வந்து வீக்லியோட பிளேலிஸ்ட்லேயே நான் போட்டுறேன். நீங்கள் டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் லெங்க்தியான வீடியோ தான். டைம் இருக்கும்போது பாருங்கள், எல்லாம் அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ டைம் இருக்கோ இப்போ ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. எப்போ டைம் இருக்கோ அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அழகாக நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்காக இந்த வீடியோவை நான் வீக்லி அப்டேட்டில் தனியாக மூவ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பை.